இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்களுக்கு ஜெர்மனியிலிருந்தும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஆஃபர் லெட்டர் கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஸ்கில் பேஸ் பண்ணி இந்த ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுத்தர போகிறேன். இந்த ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஸ்கில். அதாவது படிச்சிருக்கவங்க, படிக்காதவங்க, வயசில் குறைவானவங்க, வயசு அதிகமாக இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, இப்போ தான் படித்து முடிச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஸ்கில் வந்து பொதுவான ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா வந்து உங்களுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் போலியான விளம்பரங்கள் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறது அப்படின்றது தொடர்ந்து தொடர்கதையாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு பல இடங்களில் வந்து விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா விளம்பரங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியான விளம்பரமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால் அந்த நம்பி நீங்கள் போகும்போது அடுத்த ப்ராசஸ் போகும்போது எந்த அளவுக்கு அது வந்து ஜென்யூனாக இருக்குது அப்படின்றது உங்களால் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை முயற்சி எடுத்து வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க. பிச்சைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னமும் வெயில் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது, தாங்க முடியல. எங்களால் லண்டன்லேயும் தாங்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணியை சேமித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுருங்க. ஓகே, நிகழ்ச்சிகளை போகலாம். நம்ம இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் போதே எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பல பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் எல்லா பிரச்சனையிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்னால எல்லா பிரச்சனையிலேருந்து நான் வெளில வந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய பிரச்சனையும் என்னால் உங்கள் மூலியமா வந்து சமாளிச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது நீங்கள் பின்னாடி இருக்கனால. உங்களுக்காக NTL ஃபாரின் ஜாப் சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு குரூப்பை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குரூப் எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நமக்கு தொடர்ந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துகிட்டே தான் இருக்கீங்க, அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ போலியான நபர்களை அடையாளம் காணும் போது அவங்க கிட்ட வேற ஒரு நபர் போய் ஏமாறாம இருப்பாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த குரூப்பை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் எப்படி வந்து செயல்படும், இந்த குரூப்போட செயல் திட்டங்கள் என்ன அப்படின்றத எல்லாம் கீழே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் குரூப் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிச்சு பார்த்துக்குங்க, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சமூக விரோதிகள்ட்ட இருந்து நம்மளால பாதுகாத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்ட பணத்தை வந்து இவங்க நோகாம வந்து நம்ம ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இதை முறியடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கணும். அது நானா இருந்துட்டு போறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இதை பார்த்து பல நபர்கள் இதே மாதிரி உருவாக்குனாங்க அப்படின்னா பல பேரோட வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும், ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக மட்டுமே இந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துறோம். விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடியதை டீட்டெயில்டா படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் சொல்லித்தரக்கூடிய ஸ்கில், அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஸ்கில்லு கிடையாது. உங்களோட இருந்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஸ்கில்லை தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்து அந்த வியூஸ்க்காக அந்த தம்ப்நெயில் வச்சேன்னு கிடையாது. அதை நம்பி எத்தனை பேர் ஏமாந்தீங்க, இனி எப்படி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கும். அந்த ஒரு பதிவு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆஃபர் லெட்டர் நமக்கு வந்து ஒருத்தர் வாங்கி தரேன், ஒரு ஸ்பான்சர் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிளைண்டாக ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. நான் வந்து இந்த சொன்ன 3 ஆஃபர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 300க்கு மேலே ஆஃபர் லெட்டர் நான் வாங்கி வச்சிருக்கேன். இதில் ஒரு 3 ஆஃபர் நான் எப்படி ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர் லெட்டரை வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதும், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் போகாமல் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு விளம்பரம் வருது அப்படின்னா அந்த விளம்பரத்தோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சிருங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லை, அதனால வந்து பிளைண்டாக எல்லாத்தையும் நம்ப வேண்டியதாக இருந்தது, ஏமாற வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ஏமாறுறீங்க அப்படின்னா அது உங்கள் பேராசை மட்டும்தான். இதை சொல்கிறதுனால நீங்கள் வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. தயவு செஞ்சு எந்த ஒரு ஆஃபர் லெட்டர் யார்கிட்ட நீங்கள் போய் வாங்குறதா இருந்தாலும், அதாவது வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய லெட்டரு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் பிளைண்டாக பணத்தை கட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதீங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் மட்டும் இல்லை, இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் லெட்டர் வந்தாலும் அந்த ஆஃபர் லெட்டர் ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத நான் சொல்லக்கூடிய ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும்.
ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது மூலிமா ஃபேக் லெட்டர் எப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, ஒரிஜினலாக இருந்தது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து போங்க. பொதுவாக வந்து விசா கொடுக்கக்கூடிய நாடுகள், அதாவது விஎஃப்எஸ்க்கு போகாமல் கொடுக்கக்கூடிய நாடுகள்னு ஒரு பட்டியல் இருக்குது. விஎஃப்எஸ்க்கு போனால் தான் கொடுக்க முடியுன்றதுக்கு நான் ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப்லேயே வந்து யூரோப்பியன் கண்ட்ரி போகிறதுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல தவறுதலாக என்னோட பேரை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கான விசாலாம் கொடுக்க முடியாது. சரிங்களா, நீங்கள் விஎஃப்எஸ்க்கு போய் தான் ஆகணும். ஸோ ஒர்க் பர்மிட் விசா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக தான் விஎஃப்எஸ்க்கு போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூகேக்கு நீங்கள் டேரெக்டாக தான் போகணும், யூஎஸ்க்கு டேரெக்டாக தான் நீங்கள் போகணும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு வந்து ஆன்லைன்லேயே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தா போதும், அதில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் வந்து இருக்குது. அந்த வழிமுறையை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் நீங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்குங்க. நான் எப்படி இந்த ஃபேக் லெட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன். இதுலேருந்து எப்படி நீங்கள் உஷாராக இருக்கணுன்றதை சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், நீங்கள் உங்களோட பாக்கெட்லேருந்து ₹1 கூட தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. நான் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஸ்திரேலியோட ஆஃபர் லெட்டர் தான். எங்கெல்லாம் இது வந்து ஃபேக் அப்படின்றத நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சேலரியில் வந்து சிம்பிள் ஃபஸ்ட்டு வரணும், அதில் வந்து லாஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் சிங்கிங் அப்படின்ற வார்த்தையை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்து லிக்விட் அட் டேமேஜ் அப்படின்ற வார்த்தையை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி மென்ஷன் பண்ணக்கூடாது. அடுத்து லீகல் டைட்டில், ஸோ ஒரு பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடியதை. ஸோ அந்த காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நோட்டீஸ் பீரியட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்தது ஆஸ்திரேலியா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் அல்லது ஏசின்ற நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லை. இதெல்லாம் வச்சு தான் இந்த லெட்டர் வந்து ஃபேக் அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது நியூசிலாந்துலேருந்து வந்து ஆஃபர் லெட்டர் தான். இதில் 6 விஷயத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் ரேண்டமான ஸ்பேம் டெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அதாவது 2 வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 வேறு கேட்டகரி, 2 ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே விசா கண்டிஷன்லையும் 2வது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வேலைக்குமே வந்து இதில் வந்து கண்டிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 2மே வேறு. டைம் கீப்பர் அப்படின்றது ஒரு வேலை, பழம் பறிப்பது அப்படின்றது ஒரு வேலை. ஆனால் 2 ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க. 2மே ஒரே வேலை கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட், அதாவது இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேட்ல டிராவல் பண்ணக்கூடிய மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அடுத்து நாங்கள் டவுட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது மேக்ஸ்வெல் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு நேம் கான்ட்ராக்ட் சம்பந்தமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் 4ஆவதா வந்து டவுட் பண்ணோம். 5ஆவதா வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ரூல்ல இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் வந்து இருக்கணும். ஸோ இதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த நியூசிலாந்து ஆஃபர் வந்து ஃபேக் அப்படின்றத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஜெர்மனியோட ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர் நாங்கள் டவுட் பண்ண இடம் எதுன்னா சேலரி தான். இந்த சேலரி இந்த ஸ்பான்சருக்கு எலிஜிபிளான ஒரு சேலரி கிடையாது. அந்த பெஞ்ச் மார்க்கில் இல்லை அப்படின்ற இடத்துல நாங்கள் வந்து டவுட் பண்ணிட்டோம். நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொடுக்கக்கூடிய வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேமோ அட்ரஸோ எதுவுமே அதில் வந்து கிளியராக இல்லை. அதே மாதிரி கம்பெனியோட வந்து சட்ட பேர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும். அதே மாதிரி வேட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அது வேட் ஐடின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இதில் இல்லை. ஸோ அந்த இடத்துல இன்னும் எங்களுக்கு ரொம்ப டவுட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா UK USA டெம்ப்ளேட்டை எடுத்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 3 விஷயத்தை வச்சுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து ஃபேக் அப்படின்றத. ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக வந்து செக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபர் லெட்டர் வந்து அது 5 பக்கமோ 10 பக்கமோ 20 பக்கமோ எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து நாங்கள் செக் பண்ணி அதில் எங்கே தப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி இது ஃபேக் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. ஸோ எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்குன்னு சில டூல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து எங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி சொல்ல முடியுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றத நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க. பட் எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா இனிமேல் என்னால் ஃப்ரீயாக செக் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற டூலில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக செக் பண்ண முடியாது. இதை நான் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து செக் பண்ணி வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ நான் இதுவரை சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை வந்து தோல்வின்றது வந்து நம்ம முயற்சியில் வரலாம். ஆனால் இன்னொருத்தரை நம்பி நமக்கு தோல்வி வரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே இது டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை பயன்படுத்திக்கிங்க. ஸோ மேலும் தகவலுக்கு எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.